அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மில் பெரும்பாலானோருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான மந்திர வார்த்தைகள். என்ன வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இக்கட்டான பணப்பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க, எனக்கு இப்போ உடனடியாக 2 நாளில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஆனால் எப்படி எனக்கு புரட்டுறதுன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனையில் நான் சிக்கி இருக்கிறேன், யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஒரு 10 நாளில் இவ்வளோ என்னால் பணம் புரட்ட முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பண சிக்கலில் மாட்டியிருப்பவர்கள், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சியாக எனக்கு பணம் 10 லட்சம் வேணும், எனக்கு ஒரு 3 நாளில் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது இருக்கிறீங்கன்னா, அவங்க அந்த அவசர நிலையில் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகள், அதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பலரும் அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு அவசர பண தேவை, ஏதாவது மருத்துவ செலவு வந்திருக்கும், அல்லது இந்த டேட்டுக்குள்ளார காலேஜ் ஃபீஸை கட்டியே ஆகணும், என்கிட்ட பாதி அமௌண்ட் இருக்குது, இன்னும் பாதி அமௌண்ட்டை நான் புரட்டணும், இல்லை ஒரு கல்யாணம், அந்த மாதிரி ஒரு அவசர தேவைக்கு எனக்கு பணம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சூழலில் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த இருக்கக்கூடிய அந்த 4 நாள் 5 நாள் இல்லை 10 நாள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான முழு பலன் தரக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்முடைய பதிவில் நேற்று கூட ஒரு ஸ்விட்ச் வேர்டு சொல்லியிருந்தேன், உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத நேற்று நீங்கள் ஒரு 8 முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மந்திர வார்த்தைகள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது, தமிழில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. தமிழில் இன்னும் வரையறுக்கப்படவில்லை, ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிறது. அதனால் ஆங்கிலத்தில் நம்ம சொல்வதில் நீங்கள் தமிழில் எழுதி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அதாவது உச்சரிப்பு பிழை இல்லாமல் உச்சரித்து பழகுங்க. இப்போது இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஜஸ்ட் இந்த வார்த்தைகளை சொன்னால் அது எப்படி வேலை செய்யும்? இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸு உங்களுடைய ஆழ் மனதை டியூன் பண்ணும், உங்கள் ஆழ் மனதோட வேலை செய்யக்கூடியவை. நம்மளுக்கு 2 மைண்ட் இருக்குது, கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு. நம்ம தூங்கி எழுந்து விழித்திருக்கக்கூடிய நிலையில் வேலை செய்யக்கூடியது கான்ஷியஸ் மைண்டு. இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு திரும்ப வருவேன், அது கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் என்ன கட்டளை இடுறீங்களோ அதை மட்டும் செய்யும். அதுக்கு இது சரி இது தவறு அப்படின்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. அதனால தான் எப்பொழுதுமே நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, நெகட்டிவாக நினைக்காதீங்க. நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் நம்முடைய வேலை போல இருக்குது, ஸோ இந்த வேலையை தான் நம்ம செய்யணும், நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்குரிய சூழலை தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு உருவாக்கும். நம்மளுக்கு பணம் கிடைக்காம போயிடுவோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தான் உருவாக்கும். நமக்கு நோய் வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் தினம் 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 பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கான ஒரு சூழலை உருவாக்கி அதை அது நடத்தி காமிச்சிடும். மாறாக நீங்கள் பாசிட்டிவாக நினைக்க 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 ஆல் இஸ் வெல், நான் நல்லா இருப்பேன், எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், நான் நினச்சது நிச்சயமாக நடக்கும், எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க 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 அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு இவங்க இதை தான் அதிகமாக நினைக்கிறாங்க, அப்போ நம்ம இதை தான் செய்யணும் அப்படிங்கிறத அது செயல்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் தூக்க நிலையில் இருக்கும்போது தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனநிலையை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றும். உங்களோட அந்த எனர்ஜி லெவல்னு சொல்லுவாங்க, அதை கம்ப்ளீட்டாகவே மாற்றிடும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு. நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் அதை உச்சரிச்சுட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடைக்காது. திரும்ப 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 உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை யார் வேணாலும், எந்த வயசில் வேணாலும், எந்த மதத்தினர் வேணாலும், யார் வேணாலுமே உச்சரிக்கலாம். இதற்கு நேராக உட்காரணும், இல்லை படுக்கக்கூடாது, இதுக்கு அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது, குளிச்சுட்டு தான் இதை உச்சரிக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இதை உச்சரிச்சுக்கிட்டே தூங்கலாம். அது நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஒரு 2-3 வார்த்தைகளை பயன்படுத்தி ஒன்றா சேர்த்து தான் நம்ம அதை உச்சரிக்க போகிறோம். இதை நீங்கள் உச்சரிப்பது, இதை நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவது, இப்போ ஒரு பிரச்சனைக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்போட லெஃப்ட் சைடு இடது பாகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் இந்த வார்த்தைகளை ஒரு மார்க்கரோ ஸ்கெட்சோ வச்சு தினந்தோறும் காலை நேரத்தில் எழுதலாம்,
அல்லது காலையில் எழுதி மாலையில் அது வந்து அலைஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் புதுசாக எழுதிக்கலாம். சில பேர் நாங்கள் பச்சை குத்திக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுடைய உள்ளங்கையிலையோ மணிக்கட்லேயோ அல்லது வந்து காலில் கூட வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பாடியில் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதலாம். அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம எழுத வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எழுத வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தான் எமர்ஜென்சி மணி நீட்ஸ், அதாவது அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இவை தான். இதை வந்து ஏன் நம்ம மணிக்கட்டில் இல்லை இங்கெல்லாம் எழுதலாம், பட் நான் ஏன் வந்து இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடு, இந்த கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் வந்து சுக்கிரமேடு, வீனஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட வசதி வாய்ப்புகள், அந்த தங்கம் வாங்கிறது, வைரம் வாங்கிறது, விலையுயர்ந்த ஆடைகள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, இதற்கான தேவைகளை சுகபோக வாழ்க்கையை அள்ளித்தரக்கூடியவர் வந்து யார்? சுக்கிரன் தான். அதனால் சுக்கிரமேட்டில் நான் வந்து பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ் எந்த கலர் பேனா வேணாலும் எழுதலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை மாதிரி சர்க்கிள்லாம் நீங்கள் போட வேணாம். ஜஸ்ட்டு நான் இந்த ஏரியாவை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மாதிரி நான் சர்க்கிள் போடுவேன். இதை மாதிரி வட்டம் வரைந்து எழுதுவதும் ஒரு மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா அதை சொல்கிறேன். அது சர்க்கிள் மாதிரி இது பண்ணி அதை எனர்ஜி அதற்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ் அப்படிங்கிறத எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இதை வந்து நீங்கள் எழுதலாம், உச்சரிக்கலாம். அல்லது ஒரு பாட்டிலில் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி பாட்டிலில் பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ் அப்படிங்கிறத எழுதி மேலே வந்து ஏதாவது செல்லோ டேப் மாதிரி ஊட்டிக்கலாம். ஸோ அந்த தண்ணியும் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சார்ஜ் ஏற்றின மாதிரி ஆகிடும் அது. ஸோ இந்த மாதிரி வழிகளில் நீங்கள் இதை மாதிரி இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தலாம். அல்லது ஜஸ்ட்டு உச்சரிக்கிறது மட்டும் செஞ்சால் போதும். எழுதுறது, உச்சரிக்கிறது ஒரு 11 முறை அல்லது ஒரு 18 முறை அப்படின்னு 21 முறை அப்படின்னு தினம்தோறும் நீங்கள் உச்சரிப்பது கூட உங்கள் அந்த ஆசையை மிக விரைவில் நிறைவேற்றி வைக்கும். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இவைதாங்க. 4 வார்த்தைகள் ஒரு வாக்கியமாக அமைச்சிக்கோங்க. பிரிங் கோல்டு க்ளவுட்ஸ் நவ். ஆங்கிலம் தெரியாதவர்கள் நீங்கள் அப்படியே தமிழில் இதை எழுதிக்கோங்க. இதை வந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. மாதவிடாய் காலத்தில் உச்சரிக்கலாமா, பிறப்பு இறப்பு தீட்டில் உச்சரிக்கலாமா, அதை மாதிரி எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். என்வி சாப்பிட்டு உச்சரிக்கலாமா, காலையில் எந்த நேரம், மாலையில் எந்த நேரம், இதை மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் இதை வந்து ரிப்பீட்டடாக உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு அதை மாதிரி பண தேவை இருந்துச்சுன்னா இப்போவே இதை பார்த்து நீங்கள் மறு நிமிஷமே உச்சரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.